செல்ஃப் ரெஸ்பெக்ட் பேச ஆரம்பிச்சா லோன்லினஸ் தான் வரும். வணக்கம். நீங்க ஒரு சேஞ்ச் நோட்டீஸ் பண்ணுவீங்க. நீங்க நோ சொல்ல ஆரம்பிச்சீங்க, பவுண்டரிஸ் வைக்க ஆரம்பிச்சீங்க. அப்புறம் சடனா என்ன ஆயிடும்? பீப்பிள் டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால நீங்க பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் ஏதாவது தப்பா மாறிட்டேனா? இல்ல நீங்க கரெக்டா மாறிட்டீங்களா? அப்படின்னு. நீங்க டாலரேட் பண்ணும்போது எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. நீங்க லிமிட்ல வச்சா எல்லாருமே அன்கம்ஃபர்டபுளா ஆயிடுவாங்க. அதனால தான் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. சைக்காலஜில இது என்ன சொல்லுவாங்கன்னா, பவுண்டரி ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்க சேஞ்ச் ஆகும்போது மத்தவங்களுக்கு அது அக்செப்ட் ஆகாது. அவங்க உங்களோட பழைய வெர்ஷனை தான் விரும்புவாங்க. ஆனா இதுல ஒரு ட்ரூத் இருக்கு. எல்லாரையும் வச்சுக்கவும் முடியாது இல்லையா? உங்களை காப்பாத்திக்கணும்னா லோன்லினஸ் கண்டிப்பா வரும். ஆனா அது டெம்பரவரி தான். செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்ததுக்கு அப்புறம் ரைட் பீப்புள் கண்டிப்பா உங்க லைஃப்ல வருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பெட்டர் யூஸ்டா இருக்கிறதுக்கு பதிலா லோன்லியாவே இருந்துக்கலாம். அன்புடன் பவித்ரா.